ஹாய் கைஸ், வெல்கம் டு நிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் மல்லிங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 கிராம்பு, ஒரு சின்ன பட்டைங்க, அப்புறம் ஒரு 4 வரமிளகாய்ங்க. இதையெல்லாம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு அரிசிங்க, சாப்பாட்டு அரிசிங்க. இது வந்து குழம்பு திக்னஸ்க்காக சேர்த்துக்கிறாங்க. இதையெல்லாம் சேர்ந்து ஒன்றா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்லா மணமாக இருக்குங்க. நீங்கள் வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த வாசம் நல்லா இருக்குங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை தலையும் சேர்த்திக்கலாங்க. எல்லாம் வறுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க, ஆறட்டுங்க. அப்புறம் இதில் கொஞ்சம் கசகசா சேர்த்திக்கலாங்க. நம்ம வறுக்கும் போதே சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடுங்க. அதனால் இந்த சூட்லேயே சேர்த்தா போதுங்க. கொஞ்சம் போல் கசகசா சேர்த்தி ஆற விட்டுடலாங்க. அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்திங்க, ஒரு 15-20 சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. அதில் 2 தக்காளி பழம், நான் சின்னதாக இருந்ததுனால 2 தக்காளி பழம் சேர்த்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 போருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டுங்க. நம்ம அந்த வறுத்து எடுத்து பார்த்திங்களா பவுட்ரு, அதை ஒரு பக்கம் மிக்ஸி ஜாடியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இது நல்லா தக்காளி தோலெல்லாம் சுருங்கி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே 4 பொட்டுக்கடலை, ஒரு 2 பல் தேங்காய், அதாங்க கொஞ்சம் போல் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி வச்சிடலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது நல்லா பேஸ்ட் பண்ணணுங்க. அடுத்து ஒரு மண் சட்டியில் நம்ம குழம்பு கூட்டிக்கலாங்க. மண் சட்டியில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லெண்ணெய் சேர்த்திருக்குறேங்க. அதில் எலும்பு, நாட்டுக்கோழி எலும்பு மட்டும் சேர்த்திருக்குறேங்க, ஒரு 500 கிராம் சேர்த்திருக்குறேங்க. இது கூட 2 கருவேப்பிலையை சேர்த்து இந்த எண்ணெயிலே கறி நல்லா உருண்டு வதங்கி வரணுங்க. இதில் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்திருக்குறேங்க. அப்புறம் தேவையான அளவு உப்புங்க, 2 சேர்த்து நல்லா கறியில் நல்லா உப்பு பிடிச்சி வதங்கி வரணுங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்திருங்க குழம்புக்கு தேவையான அளவு. கொஞ்சம் மஞ்சள்தூள் இதிலே சேர்த்திக்கலாங்க. காரத்துக்கு வந்து நம்ம வரமிளகா மட்டும்தான் சேர்த்திருக்குறேங்க. இதில் வேறு எந்த பவுடரும் சேர்க்கக்கூடாதுங்க. நல்லா வதங்கி உருண்டு வந்ததுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்தி இதை ஒரு பக்கம் வேக விட்டுறாங்க. நாட்டுக்கோழிங்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதனால் முன்னாடி தண்ணி சேர்த்து வேக விட்டுறலாங்க. இன்னொரு பக்கம் நம்ம இங்கே வதக்கி வச்ச மசாலாவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்பப்போ கிளறி கறி வெந்திருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பாதி அளவு கறி வெந்திருக்குதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா ஃபுல்லாக சேர்த்திக்கலாங்க. நான் வந்து 1/2 கிலோ கறிக்கு தேவையான அளவு மசாலா எல்லா மசாலாவுமே இதில் சேர்த்திக்கிறேங்க. இப்போ நம்ம தண்ணி குழம்பு தான் வைக்கிறோங்க, அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுங்க, அதனால் நான் சேர்த்திக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கணுங்க குழம்பு. இது நல்லா மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுறலாங்க. கறி, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது சளிக்கு வந்து நம்ம அந்த குழம்பு அப்படியே ஒரு பவுலில் சூப் மாதிரி குடிச்சிக்கலாங்க. சாதத்தில் நிறைய ரசம் மாதிரி குழம்பு ஊற்றி நல்லா சாப்பிட்லாங்க. இட்லி தோசைக்குமே இது நல்லா இருக்குங்க. சளிக்கு வந்து இது ரொம்ப நல்லதுங்க. என் குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால நான் வச்சு கொடுத்தேங்க. அவளும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.